எவ்வளோ நாள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க? அதுக்குன்னு ஒரு அப்டேட் கூட தர மாட்டீங்களா? சரி, இனிமேலாவது கொஞ்சம் ரெகுலராக வாங்க. வைங்க. யாரு இது வேற. நீ சொல்லு, எவ்வளோ நாள் கழிச்சு வருவ? பாப்போம், போனால் தானே தெரியும். மீட்டிங் முடிஞ்சுன்னா கிளம்பிட வேண்டியதான். ஓ, மண்டேக்குள்ளே முடிஞ்சிருமா? மண்டே? ஏன் மண்டே என்ன? உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சொல்லு, வருவியா மாட்டியா? தெரியல. ஐ திங்க் இந்த பர்த்டே ஃபுல்லாக ஃபோன் காலில் தான் நினைக்கிறேன். செருப்பு இல்லை, சண்டே முடிஞ்சுன்னா சண்டேவே வந்துட போகிறேன். இல்ல, ஒரு தடவையாச்சும் நீயா வந்து என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லிருக்கியா? அதானே, மிஸ் பண்ணாதானே மிஸ் பண்றேன்னு சொல்றேன். மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? இங்கே தானே இருக்க, எதுக்கு உன்னை மிஸ் பண்ண போகிறேன்? பிரீதா, இங்கே பாரு பிரீதா, பசங்க எப்பவுமே லவ் யூ, மிஸ் யூ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி தானே கன்வே ஆயிரும். கிழிச்ச அதெல்லாம் ஒன்றும் கன்வே ஆகல. சரி சொல்லு, இந்த பீச்சுக்கு வந்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? பிளேஸு டைமு கூட பசங்களுக்கு சரியா ஞாபகம் தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு, சும்மா கேவலமா சமாளிக்காது. அதை எப்படி மறக்க முடியும்? காலேஜ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி ரெக்கார்ட் பண்ணுற விஷயமாச்சு. சும்மா பீச்சுக்கு வந்தோமா போனோமான்னு இல்லாமல் சிவனேன்னு இருந்த சிப்பியை எடுத்துகிட்டு வந்து உன் கையில் கொடுத்து, இனிமேல் நம்ம டெய்லி பீச்சுக்கு வருவோம், அப்படி வரப்போ மெமரியாக இதை நான் கொடுப்பேன் உனக்கு அப்படி சொல்லி உன் கையில் சிப்பியை கொடுத்து மொத்த பீச் மணி எடுத்து என் தலையில் போட்டுக்கிட்டேன். இந்தா 73வது. அவ்வளோ ரெக்கார்ட் பண்ண பிரேக்கப் பண்ண வேண்டியதானே? எனக்கும் ஆசை தான். ஆனால் மறுபடியும் பீச்சுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து அவகிட்ட டைலாக் பேசி அவ கையில் ஒரு சிப்பியை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடி மவன உன்ன. டேய் நில்றா. டேய் நில்லு. ஹலோ, டி பஸ் வந்துருச்சா? கிளம்பிட்டியா? தோ 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. லேப், பவர் பேங்க், சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டல? ஆல் டன். சரி, ஓகே. சீட் நம்பர் என்ன? எனக்கே வா 14. விண்டோ சீட்டா? ஏ மென்டல், ஏசி ஸ்லீப்பர். ஓகே, ஏசி ஸ்லீப்பர். ஏ ஸ்லீப்பர்ல 14 டபுள் சீட் ஆச்சு. ஆமா. பக்கத்து சீட்ல யாரு? ஒரு மலையாள பொண்ணு. ஓ, அப்போ ஓகே. ஹலோ ചേച്ചി, എനിക്ക് മലയാളം നന്നാ അറിയും. ஏய், ചേച്ചിனா அக்காடா, பெண்ண. அப்படியா? அப்ப ചേച്ചി, ഞാൻ ഇവിടെ ഈ പെൺകുട്ടിയിடம் പോയി സംസാരിക്കും. ചേച്ചി ഡിന്നർ കഴിച്ചിട്ട് ഉറങ്ങിക്കോ. മനസ്സിലായോ? என்ன சொன்ன? ஏ பைத்தியம், இப்பதான் பஸ் ஸ்டாண்ட் போய்கிட்டு இருக்கேன் கேப்ல. நீ என்ன பண்ற? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் மார்னிங் ரீச் ஆயிட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே? சரி, ஓகே. பாய். பாய். மா, வாடா. போனை காணோம், ஆளை காணோம். வீட்டோட தான் இருக்கியா? மா, சர்ப்ரைஸா வந்திருக்கமா. வாடா. என்ன போனை காணோம், ஆளை காணோம், உயிரோட தான் இருக்கியா? அசிங்கமா பண்ணாத. சர்ப்ரைஸ் பண்ற மூஞ்சிய பாரு. போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன். நரேன், எவ்வளோ நேரம்டா? சாப்பிடவா? கமிங். என்னம்மா, பையன் வந்திருக்கேன்னு ஸ்பெஷலா? இன்னைக்கு நீ வரலனாலும் நான் நான்வெஜ் தான் எடுத்திருப்பேன். தெரியுது. இந்த குலாப் ஜாமுன்லேயே தெரியுது. மீன். ஒழுங்கா
ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையாடா நீ? ம் முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஒரு நிமிஷம். டேய் சாப்பிட்டு போடா. வந்துடுறேன். சாப்பிடும்போது ஹலோ இருடா. சொல்லி ரெடி ஆயிட்டியா எதுக்கு? மீட்டிங்க்கு? மீட்டிங் ஆமாம்மா, இப்போ தான் ப்ரெசன்டேஷன் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் கிளைண்ட்டே அந்த ப்ராஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிரும். அப்புறம் என்ன, சீக்கிரம் முடிச்சு சண்டே வந்துரு. சண்டே என்ன சண்டே, முடிச்சா கிளம்பி வந்துட வேண்டியதான். சரி சரி, அந்த கிளைண்ட் கூப்பிட்றாங்க, அப்புறம் கூப்பிட்றேன். சரி சரி, ஓகே, பை. பை பை. அதிருதா அதிருதா எனது நெஞ்சை போலே உன் நெஞ்சும் அதிருதா அதிருதா எனது நெஞ்சை போலே உன் நெஞ்சும் நுண் பூகம்பமா ஓ நுண் பூகம்பமா. எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு, அது நல்லா தான் போகுது. கிளைண்ட் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரியே தெரில. இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஃபோன் காலில் தான் விஷயம். டேய், அதெல்லாம் எதுவும் யோசிக்காத, அதான் இம்பார்ட்டண்ட். அதை போய் பாரு. அடே எப்பா, மேடம் இப்படிலாம் வர பேசுவீங்களா? டேய் போய் வேலையை பாடுறா. அருகிலே அருகிலே உனது மௌனம் என்னை கொண்டாட. அருகிலே அருகிலே உனது மௌனம் என்னை கொண்டாட. நான் நாடத்திலே ஓ நான் நாடத்திலே என் தேகம் மண்மேலே நான் இங்கு வானத்திலே. மா, இப்போ திடீர்னு மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோமா செலவாகும்? திடீர்னு யாரடா மேரேஜ் பண்ணுவா? அதெல்லாம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்னடா அவசரம்? இல்லை, அது சேவிங்ஸ்லாம் பண்ணணுமே, அதுக்காக கேட்டேன். டேய் மேலே காய் போட்டிருக்க துணி எடுத்துட்டு வாடா. அதானே, வந்த முத நாள் தான் கவனிப்பலாம். ஏன் அந்த பொண்ணு வீட்டில் செலவெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களா? நீ வேற கஞ்சனுக்கு மாவனம். மா பேர் என்ன? பிரீத்தாமா. சிரிக்கிறப்பதான் கொஞ்சம் காண்டாகும், மற்றபடி நல்ல பொண்ணுமா. டேய் இப்படியாடா இன்ட்ரோ கொடுப்ப? அதான் சார் கிட்ட கொஞ்ச நாளா கோவம்லாம் எங்க போச்சுன்னு பார்த்தேன். இதான் காரணமா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லைன்னா பண்ணிக்க மாட்டியா? அவ்வளோதான் இல்லை சார், வந்த வேலை முடிஞ்சா? இன்னும் ஒன்று இருக்கு. அது மண்டே அவளுக்கு பர்த்டே வருதா, அதனால் கரெக்டாக 12க்கு நீ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுறியா? இந்த வருஷம் அவளுக்கு நான் பிளான் பண்ணிக்க ஒரே சர்ப்ரைஸ் நீ மட்டும்தான். இந்த வருஷமா? அப்போ சாரு எத்தனை வருஷமா லவ் பண்ணுறீங்க? அது அது கிடக்குமா, அது காலேஜ்லேருந்து இருக்கு. இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சு போச்சுல, கிளம்பு, நான் அவன்கிட்ட தான் ஃபோன் பேச போகிறேன், கிளம்பு. டேய் சொல்றா, முடிஞ்சா? எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர் தான், ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங். டேய் ஒரு மீட்டிங் ஆடா இத்தனை நாள் போகுது?
நீ உண்மையை சொல்லு, எங்க இருக்க? உண்மையிலே இங்கே கிளைண்ட் பார்க்க தான் வந்திருக்கேன். ஏய், நீ முதல்ல லொகேஷன் அனுப்பு. இல்லை நீ வேற கிளைண்ட் வேற இப்போ கூப்பிட்றாங்க, ஃபோனில் சார்ஜ் வேற இல்லை. கூப்பிட்ற வையன். டேய் டேய், ஐயோ இதுக்கு மேலே சரியாக வராது. பாய். பாய். ஏய், ஒரு நிமிஷம் இரு. டைம் ஆகுதுமா. இங்க வா. இந்தா இதை வச்சுக்கோ. அமௌண்ட்லாம் இருக்குமா? கூடி. ஏய், இங்கே என்ன பண்ணுற? ஏ மென்டல், உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே வரேன்னு? அங்கிளுக்கும் சொல்லலை, நித்தியனுக்கும் ஒன்றும் தெரியாது. எப்படி தெரியும்? அப்பா கிளம்பிட்டோம். ஆ, அக்கா கூட தான் இருக்கேன். ஓ, தம்பியை பஸ் ஏற்றி விட வந்தியோ? நான் கூட நீ ஏதோ சர்ப்ரைஸ் தரியோன்னு நினச்சேன். அதானே, நீ என்னைக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்க? ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கேன்? அது சார்ஜ் இல்லை. அது பவர் பேங்க்லேயும் சார்ஜ் போயிடுச்சு. சரி போய் ஏற்றிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். போன போகலாம். நானும் ஊருக்கு போகிறேன். என்ன திடீர்னு? அப்பா கால் பண்ணி வர சொன்னாங்க. சரி, ஃபோன் எடுத்துருக்கலாம்ல. ஏய், உண்மையிலே சார்ஜ் ஏன் இப்படி பேசுற? அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. எப்படி? அவனுக்கு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். லூசா பிரித்தா நீ? அவன்கிட்ட எதுக்கு சொன்ன? அவன்கிட்ட சொன்னா கன்ஃபார்ம் வீட்டில் சொல்லிடுவான்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் தான் சொன்னேன். அவனும் போட்டெல்லாம் கொடுக்கல, ஒரு ஹெல்ப்பா தான் பண்ணான். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் அவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி. இப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன்ல எப்படி நாம இப்போ இருக்கோம்? இன்னைக்கா இருந்தாலும் இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தான் போறோம் பிரீதா. அதுக்காக அந்த சிச்சுவேஷன்லாம் நாமளே அமைச்சிக்க கூடாது. என்ன சொன்னாரு உங்க அப்பா? ஒன்றும் சொல்லலை. தேவா கூட கிளம்பி வர சொன்னார். என்ன பேச போற? அது தெரியாம தானே உனக்கு அவ்வளோ கால் பண்ணேன். அக்கா போலாம். ஹாய். சரி போ, பயப்படாம பேசு.
என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே, விடியலும் இருளாய் வருதே, நினைவுகள் தீயாய் அலை மூழுதே, உடலிங்கு சாவாய் அழுதே. மிஸ் யூ. பிரிவே உறவாய் கரைந்து போகிறேன், உயிரின் உயிரை பிரிந்து போகிறேன், மலைகளின் நதி போல் மனம் வழிந்து வந்தாய், வறண்டிடும் நிலத்தில் பல கடல்கள் தந்தாய், கனவே துணையாய் ஒழிந்து போகட்டும். காதல் கனக்கள் தானா தீரா உலானா போதாதா, காலம் வீணாக்கள் தானா போதும். மா. பாப்பா உள்ள போறேன். ம். என்னம்மா ஊர்லேருந்து பொண்ணு வந்திருக்கா போல? ஆமாங்க, ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோமா, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பா. சரிம்மா நீங்க பாருங்க, நான் வரேன். சரி. என்பி எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, உண்டு மட்டும் தான்டா பெண்டிங். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஆமாடா, ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் லேட்டாக கொடுத்தா அப்புறம் அது வேறு பிளாக் மார்க் ஆகிட போகுது, பார்த்து முடிச்சு விட்ரு. டேய் டேய் உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கோம். முடிச்சிடுறேன். டேய் ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏதோ 6 மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ரொம்ப சீரியஸாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நான் உன்கிட்ட சொன்னேன், நீ தான் சீரியஸாகவே எடுத்துக்கல. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்பா கிட்ட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேவா பா பரவாயில்ல. போகலாம். அக்கா நீ பேசுக்க அப்பா கிட்ட, கண்டிப்பாக அப்பா ஓகே சொல்லுவார். ம் சரி, நீ எதுவும் யோசிக்காத. ம் ஃபைனல் ரவுண்ட் நல்லா பண்ணு. ம் ம் சரிக்கா. நான் பேசிக்கிறேன். போயிட்டு வா. சரிக்கா போய்ட்டுறேன். ஊருக்கு போனதுலேருந்து ரீச் ஆகிட்டேன்னு அனுப்பின மெசேஜோட சரிடா. அதுக்கப்புறம் ஃபோனும் இல்லை, மெசேஜும் இல்லை. என்னையும் ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லிட்டா. என்ன பண்ணுறா, அங்கே என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாமல் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. டேய் அவள் தான் எதுவும் பண்ண வேண்டாம்னு தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காள்ல, கண்டிப்பாக அவளே பண்ணுவா. நீ பொறுமையாக இரு. ம் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யும். அம்மா நீ ஃபோன் பார்த்தியா? தெரியல. அம்மா விளையாடாதம்மா, ஆஃபீஸ் கால்லாம் வரும். நீ வேலைக்கு போய் கழிச்சதெல்லாம் போதும், இனி எங்கேயும் போ தேவையில்ல. Calling is currently switched off. Please try. அப்பவே தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன்.
சென்னைக்கெல்லாம் தனியா அனுப்ப வேணான்னு. அப்படி வேலைக்கு போய் தான் வேணா கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நான் சொல்றது யாரு கேட்குற அந்த வீட்டில்? இப்போ நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காந்தா வந்ததுலேருந்து இந்த மனுஷன் மூஞ்சியை பார்த்தியா நீ? இப்படி இருக்க மனுஷனா அவரு? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இனி போனும் கிடையாது, வேலையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வீட்லயே கிட. தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே காலம் இரவின் புறவியாகாதோ அதே கலா அதே வினா வானம் நழுவி தழுவியாடாதா அதே நிலா அருகினில் வருதே தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே டேய் கிளைண்ட் கால் இருக்குடா இன்னைக்கு மறந்துடாத. Hey NP, how you doing? You good? Sorry to cut you off. Can we catch up later on this? The number you're calling is currently switched off. Please try later. நீங்கள் அழைக்கும் எண்ணானது தற்போது switch off செய்யப்பட்டுள்ளது. டேய் என்பி கேட்க மறந்துட்டேன். கிளைண்ட் கால் நடாச்சு. டேய் பேசாம நான் நேரில் போய் பார்த்துறவா? ஏன் என்ன சொன்னாங்க? இல்லை நேற்று கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவகிட்டேருந்து கால் வந்துச்சு. நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. அவங்க வீட்டு நம்பர் என்கிட்ட இருக்குது. பேசாமல் பேசிடுவா அவங்க அப்பா கிட்ட. மனசில் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பான் உனக்கு? இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறோட சரிடா. தேவையில்லாமல் நீயே அதை வச்சு பண்ணி கெடுத்துக்காத சரியா? எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், பொறுமையாக. நனைந்திடும் தீயா பேயும் நீலா நீயா நான் அணைந்திடுவேனா ஆலாபனிதானா காதல் கனாக்கள்தானா தீரா உலானா போலானா காலம் வினாக்கள்தானா போதும் அருகினில் வர மனமுருகிதான் கரையுதே தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே.
ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. என்ன பண்ணுறான்? சொந்தமாக ஒரு டிசைன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கான்ப்பா. சம்பளம்லாம் இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கான்ப்பா. போக போக ப்ராஃபிட் வந்துடும். நம்ம கஷ்டம். உங்க அம்மா உன்னை வெளியில படிக்க அனுப்புனப்ப எவ்வளவு பேச்சு பேசினா, இருந்தாலும் நான் ஏன் அனுப்புனேன்? இதுக்குதானா? எனக்கு விருப்பம் இல்லை. தப்பா பேசுவாங்கம்மா. சொந்தத்தில் இல்லாமல் வெளியில பொண்ணு கொடுத்துட்டு என்னால் ஊருக்குள்ள தலை குனிஞ்சு இருக்க முடியாது. இப்போ எல்லாமே உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க. இதுவும் உன் இஷ்டம் தான், பண்ணிக்க. ஆனா இந்த அப்பாவை கல்யாணத்தை எதிர்பார்த்துக்காத. நாங்க யாரும் வர மாட்டோம். மறந்துரு. Sad emotion detected. பாப்பா எம்பி எப்படி இருக்க? சார் ரிசைன் ரெடியாக இருக்கேன். இது ஒரு சின்ன கரெக்ஷன். இந்த ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குல்ல, அதை வந்து ஏய் எப்பா ஒருத்தர் பேசுனா அவங்க முகத்தை பார்க்கணும். லேப்டாப்பை பார்த்துட்ருக்க? சாரி சார், பண்ணிடுறேன் சார். என்ன பிரேக்கப்பா? சார் சரி உட்காரு. எத்தனை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம், இது கூட கண்டுபிடிக்க முடியாது. சொல்லு, எப்படி பிரேக்கப்? சார் அதெல்லாம் இன்னும் ஆகலை சார். அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. என்ன பொண்ணு வீட்டில் பஞ்சாயத்தா? ஆமாம் சார். நினைச்சேன். என்ன பெருசாக சொல்லி இருக்க போகிறாங்க. இந்த டிசைனர் வேலைலாம் பெருசாக சம்பாதிக்க முடியாது, அந்த பையன் வேணாம், நாங்கள் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதானே? தெரில சார், நாளைக்கு தான் வராங்க, வந்தால் தான் தெரியும். வருவா, வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவா, சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவா. உனக்கு அர்த்தமாக தான் கோவம் வரும், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. அப்படின்னு சிரிச்சு நடிச்சிடணும். எப்படி நடிப்ப சொல்லு? இப்படியெல்லாம் சிரிச்சுன்னா ஓடிடுவா. தலையாட்டிகிட்டே அப்படி சிரி. ஆக்ஷன். கரெக்டு. என்ன பண்ணுறது, நல்லா பண்ணுற. மீடியா ரொம்ப கெட்டு போச்சு சார். நீங்கள் பாட்டு லவ் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுவீங்க. லவ்வில் வர பிரச்சனைலாம் எங்களுக்கு தானே சார் தெரியும். ஓ, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பண்ணாத லவ்ஸா? இந்த காலத்தில் நடக்கிற லவ் எல்லாம் நாங்கள் அந்த காலத்துலேயே பண்ணி காமிச்சிட்டோம். ஜெமினி கணேசன் கமலஹாசன் லவ் சொல்கிறேன். வர்றா, கவலையே படாத. எல்லா லவ்ஸும் பிரேக்கப்பில் தான் முடியணும்னு அவசியமே கிடையாது. ஓகே சார். எஸ் மிஸ்டர் குட்டப்பா. Wife calling. Wife calling. சொல்லுமா. வரும்போது மறக்காம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வாங்கி வந்துடுறேம்மா. அதான் சொல்லிட்டியே சார். ஏங்க நான் பேசுறது கேக்குதா? அதுக்குன்னு எல்லா லவ்ஸும் கல்யாணத்தில் தான் முடியணும்னு அவசியம் கிடையாது. இது அரேஞ்சுடு. சொல்லுக்கண்ணா, நெட்வொர்க் ப்ராப்ளம். லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க.
அதான் லிஸ்ட் கொடுத்துட்டல, கண்டிப்பா வந்துடுறேங்கண்ணா. வச்சுட்டுமா? Call ended. Fake emotion detected. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டேன். சரி ஓகே சார், நான் அப்படியே கிளம்புறேன். கிளம்பிட்டியா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு சார். சிரிச்சே சமாளிச்சிடுறேன். ஏய், கரெக்ஷன் சொன்னல, அது ஞாபகம் இருக்கு சார். பண்ணிடுறேன். இப்போ பார்த்தாலும் லவ்ஸ்லேயே இருக்க. எப்போ மீட் பண்ண போற? நாளைக்கு எப்போவும் மீட் பண்ணுற காஃபி ஷாப்பில் சார். டேய், அது என்னடா எல்லா ஜோடிகளும் கஃபேலேயே மீட் பண்ணுறீங்க? ஏன் இந்த தேட்டர் பக்கம்லாம் போக மாட்டீங்களா? அப்பப்போ எப்பப்போ போறியோ. நானும் குட்டப்பனும் நடித்த படம் கூகுள் குட்டப்பா மே 6ஆம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது. இப்போ கண்டிப்பாக படத்தை பார்க்கணும் ஜோடியா. ஓகே சார். படத்தை மட்டும் பார்க்கணும். ஆமாடா, இந்த நிறைய பேசிகிட்டு இருந்தாவே வேலைக்கு ஆகாது. அமைதியாக படம் பார்த்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். குட்டப்பா, யூ வாண்ட் டு டெல் சம்திங்? சிரிக்காத பிரீதா, சமக்கம் வருது. இது அவங்க கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. படத்தை மறக்காம தியேட்டர்ல பாத்துருங்க. ஓகே குட்டப்பா. சூப்பர் சார். படத்தை பாரு, இன்னும் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவன் போயிட்ட உடனே எனக்கு மட்டும் ஒரு காஃபி எடுத்துருவான். ஓகே சார். சொல்டா. டேய், எங்கடா இருக்க? இங்கே தான் நம்ம ஸ்பாட்டில். டேய், தனியா அங்கே என்னடா பண்ணிருக்க? என்னடா சொல்டா. டேய், தனியா என்ன பண்றேன்னு கேட்டா சரி ஓகே, நீ அங்கேயே இரு, நான் ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். என்ன ஹாப்பி நியூஸ்? டேய், எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லுவாங்களா? நீ அங்கேயே நான் நேரில் வரேன். நிதின் வரானா? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? பிடிச்சிட்டேன். பசிக்குதா? பிரியாணி வேற இங்க இருக்குமான்னு தெரியலையே. நான் சார் மெனு ஒரு பிளாக் டீ, ஒரு லெமன் டீ. ஓகே சார். இப்போதைக்கு அப்பா மறந்துருன்னு சொல்றாரு என்பி. மறந்துடு. ஏ, இதுவும் உருட்ட போறியா என்ன? என்பி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடாத. எங்க அப்பாக்கு இருக்கிறது ஒரே பிரச்சனை, ஊர்ல தப்பா பேசுவாங்க. ஊர்ல தப்பா பேசுவாங்க. பேசாம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா வீட்டோட மாமனாரா வர சொல்லிட்டா எப்படி? என்பி, இரிட்டேட் பண்ணாத என்பி, கடுப்பாவுது. உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சுல. 10 நாள் லிட்டரலா ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன் என்பி. அவங்க கிட்ட உன்னை மறந்துடுறேன், இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாம நக்கலா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களான்னு கேக்குற. அப்படியே பண்ணி வச்சிருந்தாலும் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இந்த 10 நாள் ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கேன் என்பி. நான் இத்தனை நாள் விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன் என்பி, நீ என்ன மிஸ்ஸே பண்ணல, ஜாலியா இருக்கேன்னு. ஆனா உண்மையாவே சொல்றேன் என்பி, நீ சீரியஸா என்ன மிஸ் பண்ணல. மிஸ் பண்ணல. ஆமா பிரீதா, நான் உன்னை மிஸ் பண்ணல தான். இந்த 10 நாள் நல்லா ஹாப்பியா ஜாலியா தான் இருந்தேன். எந்த அளவுக்கு ஜாலியா இருந்தேன்னா, நீ என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன ஃபோன் வச்சிருக்க, அந்த ஃபோனுக்கு மெசேஜோ காலோ பண்ணலாமா, அப்படி பண்ணா நீ பாப்பியா இல்லை உங்க வீட்டில் யாராவது பார்த்துருவாங்களான்னு சொல்லி யோசிச்சு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த 10 நாள் நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ மெசேஜோ காலோ பண்ணுவியோன்னு வெயிட் பண்ணி
இல்லை அவன் மெசேஜோ காலோ பண்ணுறப்போ நாம தூங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பத்து நாள் நைட்டும் அப்படியே தூங்காமல் நல்லா செம ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிரீதா இந்த 5 வருஷத்தில் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுவும் எங்கள் அம்மா கிட்ட நம்ம விஷயத்தெலாம் சொல்லி ஓகே வாங்கி அவங்க சர்ப்ரைஸாக அவனுக்கு கால் பண்ணுற பிளான்லாம் போட்டு எல்லாமே சொதப்படுறதுக்கு அப்புறமும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நீ கேட்டல என்ன பண்ண அப்படின்னு. கரெக்டு தான் பிரீதா, ஒன்றுமே பண்ணல. நீ தான் எதுவுமே பண்ண வேணான்னு மெசேஜ் பண்ண. ஆனால் அதையும் மீறி அந்த குட்டி மொபைலுக்கு நான் கால் பண்ணேன் பிரீதா, நீ எடுக்கல. ஆனால் அன்னையிலிருந்து இப்போ உன்னை மீட் பண்ணுற இந்த மொமெண்ட் வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் பிரீதா. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நக்கலாக தான் இருக்கேன், திமிராக தான் இருக்கேன். ஏன்னா நீங்க வந்துட்ட, என்கிட்ட வந்துட்ட. இனிமே நிறைய நடக்க தான் போகுது, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தான் போகுது. சரி, என்ன சொல்லியிருக்க போறாரு? நான் வேண்டாம், அவர் பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பேசுனது தானே பிரீதா. இவ்வளோ நாள் தெரியாமல் லவ் பண்ணிருந்தோம், இனிமேல் தெரிஞ்சு பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 years எல்லாமே சரியாயிடும். நம்மளே போய் பேசலாம், கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இதோட சேர்த்து இன்னொன்று சொன்னார் என்பி. 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார். எனக்கு ஒரே ஒரு டவுட் பிரீதா. நீ உன் தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்து, அவன் போய் வீட்டில் போட்டு கொடுக்காம இருந்து, இது எதுவுமே நடக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த 6 மாச கண்டிஷன்லாம் வந்திருக்குமா? இப்போ என் தம்பி கிட்ட சொன்னதா இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றியா என்பி? அதுவும் தானே. உனக்கு என்ன ப்ளேம் பண்ணணும்னா பண்ணிக்கோ என்பி. ஆனா நான் இதை அவன்கிட்ட சொல்லலைனாலும் இது எல்லாமே நடந்திருக்கும், எனக்கே தெரியாம. எல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, என்ன பண்ண போறோம்? எனக்கு டைம் வேணும் என்பி, நிறைய யோசிக்கணும். எதுக்கு டைம் வேணும்? என்ன யோசிக்கணும் எனக்கு புரியல. எதுக்கு டைம் வேணும்? யோசிச்சு என்ன சொல்ல போற? யோசிச்சா ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியும், ஆமான்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொல்ல போறியா பிரீதா? என்பி, எனக்கு நீயும் முக்கியம், எங்க அப்பாவும் முக்கியம். என்னைக்குமே உனக்காக எங்க அப்பாவை விட முடியாது, அதே மாதிரி என்னைக்கும் அப்பாக்காக உன்னை விட மாட்டேன். நீயும் என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் என்பி? நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் பிரீதா. ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்றியா? உங்க அப்பா என்னை வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு தான் எனக்கு டைம் வேணும்னு சொல்றேன். ஏய் லூசு மாதிரி பேச. லூசு. ஹாய்டா. ஏய் ஏய் பிரீதா, எப்போ வந்த? எல்லாம் ஓகே தானாங்க? எல்லாம் ஓகேண்ணா. என்னடா ஹாப்பி நியூஸ்னு சொல்லிட்டு ஜோடியா வந்திருக்கீங்க? திட்டத்தனமா கல்யாணம் எதுவும் பண்ணிட்டீங்களா என்ன? இனிமே தான் நான் பண்ண போகிறோம். ஆமாண்டா, ஷாமினி வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் எப்பட்றா? நான் தான் சொன்னேன்ல, பொறுமை.
கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அட்லீஸ்ட் கல்யாணத்துக்காவது வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அப்படியே எல்லாம் நார்மல் ஆகிடும். சூப்பர்ரா. கல்யாணத்துக்கு மட்டும் வருவாங்கன்னா? வருவாங்க, வந்துட்டு தேர்ட் பர்சன் மாதிரி அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு அது ஓகேயா? முதல்ல இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நடக்குது, அதுவும் அவங்க ப்ரெசன்ஸோட. எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும். அது இவன் கையில் தான் இருக்கு. சரி, எப்போ கல்யாணம்? எப்போ கல்யாணமா? டேய், நாங்களும் அவங்க அப்பா மாதிரி தான். வருவோம், கல்யாணம் பண்ணுவோம், கிளம்பிடுவோம். மற்ற வேலை நீங்கள் 2 பேரும் தான் பார்த்துக்கணும். வாக்கு கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? டேய், அதுக்கு என்ன, கண்டிப்பாக பண்ணிடலாம். என்ன பிரீதா? பிரீதா, கல்யாணத்துக்கு எப்படியோ கடைசியாக கல்யாணம் பண்ண போகிறான்ல. ஏங்கிள், இந்த மாதிரி எத்தனை கல்யாணம் பார்த்துருப்ப? ஆனால் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்றப்ப தான். ஏய், உனக்கே புரியும். என்ன புரியும்? என்ன புரியும்? போடா. எதையாவது யோசிச்சுட்டு வரமாட்டியோன்னு நினச்சேன். தேங்க்ஸ். சாரி பிரீதா, அன்றைக்கி ஏதோ தப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு, தான் கோவம் வந்துடுச்சு, கத்திட்டேன். டக்குன்னு சாரியில் பார்க்குறப்போ காலேஜ் ஞாபகம் தான் வருது. எனக்கும் நீ கோவப்பட்டப்போ காலேஜ் ஞாபகம் தான் வந்து சரி. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இப்போ தெரியுதா நான் ஏன் சிங்கிளாக இருக்கேன்னு? யோ, நானே காண்டில் இருக்கேன் மெசேஜ் சொல்லிக்கிட்டு போயா போயா போயாங்கிறேன். யோ அங்கிள், எங்களையா தெரியுது ஒண்ணா? டேய், நீ சைப்ட் வராது, நான் கிளம்புறேன். யோ அங்கிள், எங்க போற? அங்கிள் கூப்பிடுறேன், பாட்டுக்கடா சும்மா.
நீ ஆச்சும் பரவாயில்ல, வார்த்தையை தான் கூப்பிட்றேன். உள்ள ஒருத்தன் என்னை உண்மையாக அங்கிளாக மாற்றிடுவான் போல. ஏ அங்கிள், அண்ணா சுந்தரண்ணா, என்னண்ணா ஆச்சு? இதோ அவனே வந்துட்டான், அவன்கிட்ட கேளு. டேய் என்னடா சொன்னா கத்திட்டு இருக்காரு? கிஸ்ஸு கேட்டேன். ஏய் இந்த ஆள்கிட்ட ஏன்டா கிஸ் கேட்ட? டேய் இந்த ஆள்டா ஷாம் பண்ணிட்டாடா. சரிடா, அதை ஏன்டா இந்த ஆள்கிட்ட கேட்ட? அது ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட்டு. பேச்சுலரா கடைசியாக அவ்வளோ ஒரு வாட்டி கிஸ் போடுறேன்னு அதான். அரேஞ்ச் பண்ணுறியா? 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 ஏய் சரிடா, இந்த வார்த்தை மட்டும் சொல்லாத, அசிங்கமாக இருக்கு. ஐயோ அங்கிள், அழகிற பாவத்துக்கு பண்ணி தொலைக்கிறேன். பிரீதா, ஒரு பக்கெட் லிஸ்ட்டு, ஒரு கிஸ் வேணும். உங்ககிட்ட இல்லை, ஷாம்னி கிட்டே. எனக்கு இல்லை, அங்கிள் கேட்டார். அங்கிள் கேட்டார் நிதின் கிட்டே இருந்து. ஒரு நிமிஷம். நிதினுக்கு பேச்சுலர் கடைசியாக ஆசை என்கிட்ட கேட்டேன். ஓகே ஓகே, நிதினுக்கு வந்துட்டு கடைசியாக பேச்சுலர் ஒரே ஒரு கிஸ் பண்ணணும்னு ஆசையா. அதை அவன் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் அவன் போய் அங்கிள்கிட்ட கேட்டு, அங்கிள் காண்டனோன்னு என்கிட்ட கேட்டு, இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், நீ போய் ஷாம்னிட்ட கேட்டு அவள்கிட்ட எப்படியாவது ஓகே வாங்கி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வரியா? வாயேன் ப்ளீஸ். ஏய், என் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மாதிரி அப்போ இருக்கு உனக்கு. அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்டா. கூப்பிட்டீங்களா சார்? ப்ரோ, அந்த கருமத்துக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே. வச்சா இல்லை, ஆசைப்பட்ட மாதிரியே லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணுறான்ல, அதுவும் எல்லாரும் சம்மதத்தோட. அவன் அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. அப்பா அம்மா இருந்தோம், யாரோ மூணாவது மனுஷக்கு மாதிரி கல்யாணத்தை தூரமாக நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஆமாம் பிரீதா, ஆனால் நான் அதை அப்படி பார்க்கல. ஒரு நாள் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ஒத்துக்கிட்டு அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த சின்ன கோவமும் குறைஞ்சி அவங்க முழுசாக ஏற்றுக்க தான் போகிறாங்க. இதே தான் நமக்கும் நடக்கும். இங்கே எல்லா லவ் ஸ்டோரியும் ஒரே கதை இல்லை எம்பி. நீ நினைக்கிறபடி பார்த்தா இங்கே யாரும் லவ் மேரேஜே பண்ண முடியாது பிரீதா. அவ்வளோதான். ஷாம்னி, ஷாம்னி சொல்லு ஷாம்னி. நாங்கள் இப்படி இந்த ஒரு மொமெண்ட்டில் இருப்போம்னு 2 இயர்ஸ் முன்னாடி நினச்சி கூட பார்க்கல. ஒரு பாயிண்டில் அப்பா அம்மா இல்லாமல் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு முடிவே பண்ணிட்டேன். இப்போ அட்லீஸ்ட் அவங்க ப்ரெசன்ஸாவது இருக்குது. இதுலேருந்து நான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் பொறுமையாக இருக்கணும். ஒரு விஷயம் நடக்கணும்னா லைஃப்பில் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் அது அந்த மூமெண்ட்டில் தான் ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ் மாதிரி தெரியும். அப்புறம் அதுவும் சீக்கிரமாகவே சரியாயிடும், கூட ஒரு சப்போர்ட் இருந்தா. மா, டேய் வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி. ஆமா அங்கிள். ஹாய். இல்லை, என்னோட கொஞ்சம் வயசு அதிகம், அதான். பரவாயில்லடா, அங்கிள் மாதிரி தானே இருக்காரு. நான் இங்க இருந்தா நீங்க 2 பேரும் என்ன பத்தி மட்டும் தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அங்கிள். இல்லப்பா நான் வரப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஏமா பொண்ணு எங்கடா? தெரில, அவள் ரெடி ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் பிரீதா எங்கடா? ஓ, அப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு வரல? தெரில, அவளும் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன்.
நீ போய் உட்கார், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. பிரீதா, அம்மா வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பிரீதா, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வேணாமே என்பி. ஏன்? அம்மாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில மட்டும் பார்த்துடவே கூடாதுன்னு இருந்தேன். என்ன நிலைமை? லூசு மாதிரி எதாவது பேசிட்டு இருக்காது பிரீதா, அவங்க உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் என்பி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. என்னென்னு யோசிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க பிரீதா. உன் இஷ்டம், ஏதாச்சும் பண்ணு. பிரீதா, நான் தான் என்பியோட அம்மா. யோ, பெருசாக ஏதோ சம்பவம் நடக்குது. அம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. வாடா. உங்கள் வீட்டில் வந்து எதாவது பேசணுன்னா சொல்லுமா, பேசலாம். அம்மா ஷாம்னி ரெடி பண்ணும், நான் போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. அமைதியான பொண்ணாதான்டா இருக்கா. எல்லாம் நடிப்பு. டேய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் சிரிச்சா அழகாக தான் இருக்கா. ம் 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 உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பிரீதா. உனக்கு என்ன பிரச்சனை பிரீதா? அம்மா வந்து கூப்பிட்றாங்க, சொல்கிற வரமாட்டேங்கிற. அவங்களே வந்து பேசவான்னு கேட்குறாங்க, நீ பாட்டுக்கு போகிற. அவங்க சொல்லவா, அவங்க இங்கே வந்ததே உன்னை பார்க்கறதுக்காக தான். உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? எங்கள் அம்மாவை சொல்லணும், உங்கள் அப்பனை மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருந்துருக்கும். என்ன சொன்ன? உங்கள் அப்பா மாதிரி இருந்தால் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். எங்கள் அப்பா பற்றி பேசுறதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்பி? உங்கள் அப்பா பற்றி பேசுறதுக்கே உனக்கு கோவம் வருதுல்ல? நீ இப்போ எங்கள் அம்மா கிட்ட பண்ணதெல்லாம் கரெக்டா? நமக்குள்ள என்ன வேணா நடந்திருக்கலாம் பிரீதா. அவங்களே வந்து வீட்டில் பேசவான்னு கேட்குறாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காவது ஓகேன்னு சொல்லியிருக்கலாம்ல. மூஞ்ச திருப்பிக்கிட்டு போற. சத்தியமா நீ என்ன மென்டாலிட்டியில் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல பிரீதா. ஐயோ பிரீதா, சிரிக்காத, செம்ம கோவம் வருது, பதில் சொல்லு. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டியில் நீ இல்லை என்பி. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னெலாம் இல்லை, என்னால் பேச முடியல. அது ஏன்னு உனக்கே தெரியும். தெரியாது பிரீதா, எனக்கு தெரியாது, சொல்லு. என்னால் அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்பி. எனக்கு 2 பேரும் வேணும். ஐயோ பிரீதா, நீ நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். எனக்கும் எல்லாரும் வேணும் தான். ஆனால் அது நீ சொல்கிற இந்த 6 மாதத்துக்குள்ள வாய்ப்பே இல்லை. நீ டைம் கேட்க வேண்டிய ஆள் நான் இல்லை பிரீதா, உங்கள் அப்பா. அப்படி இல்லை, இந்த 6 மாதத்துக்குள்ளே தான் பண்ணியே ஆகணும்னா நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏ பாய்ஸ், டைம் ஆச்சுடா, வாங்கடா. எதை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன்னு நீயே முடிவு பண்ணிக்க.
നിഴൽ പോലും ഇന്നു മറയുന്നു ഇരുൾ പടരുമ്പോ മിഴി നിറയുന്നോ കൺമുന്നിൽ ഈ ഭൂഗോളം മറുദിശ തിരിയുകയോ இங்க எல்லா லவ் ஸ்டோரியும் ஒரே கதை இல்லை என்பி. நீ நினைக்கிறபடி பார்த்தா இங்கே யாரும் லவ் மேரேஜே பண்ண முடியாது பிரீதா. തെളിഞ്ഞ ചെറു പൊൻചിറാതു പടുതിരിയായാളുകയോ ஐயோ பிரீதா, நீ நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். எனக்கும் எல்லாரும் வேணும் தான். അരികെ നിന്ന നിഴൽ പോലും ഇന്നു മറയുന്നു ഇരുൾ പടരുമ്പോൾ മിഴി നിറയുന്നോ எதை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோன்னு நீயே முடிவு பண்ணிக்க.